ஜான்வி கபூர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். உங்கள் எல்லாரையும் நேரில் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஹாவ் டு சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எங்கள் அம்மாவோட இருந்த பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே சென்னையில் தான். நீங்கள் அவங்க மேலே காட்டின அன்பு தான் எனக்கு நானும் என் ஃபேமிலியும் அந்த நிலைமையிலே இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கு நான் எப்போவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே அன்பை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். And I promise I will work very, very, very hard for it. Devra எனக்கு ரொம்ப special. I think this whole team here on the stage today has given this film our very best, and I really hope from the bottom of my heart that you enjoy what we've made. Thank you. Janvi, we have to say welcome home, and I'm sure that mom is watching from there and she'll be so proud of you in the manila neenga vandadukku, and we're expecting a direct Tamil movie soon. Janvi, I hope so. So first of all, Devara part 1 அது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்ங்கறத முதல்ல சொல்லிடுங்க. Thanks for coming everyone. Devara part 1 எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வந்து நான் தாரகமாக படம் பண்ணுறதுனால அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வி வாண்ட் அனிருத் ஃபார் NTR 30 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவா சார் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஐடியா, லைக் கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐடியா சொன்னார், இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ஃபியருங்கிற மேட்ரு வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தாலும் அதுவே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் தெரியும், நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணல. இது வந்து 4வது படம் தான் 12-13 இயர்ஸில். ஆனால் வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேவரா வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ்லையும் இது வந்து சூப்பராக வரும்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிக்கும் போது இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங், இது ஒரு புது ஜியோகிரஃபி, இது ஒரு புது வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் வந்து தாரகனாவோட மாஸ் வந்து அதில் வந்து ஆட் ஆகும் போது, சிவா சாரோட கிரேட் ரைட்டிங்கில் அது ஆட் ஆகும் போது, அஃப்கோர்ஸ் தேங்க்யூ டு அவர் ப்ரொடியூசர் இஸ் ரிலீசிங் த ஃபிலிம் ஹியர், சாபு சார், ஆல் லெஜெண்ட்ஸ் ஹியர் ஆக்சுவலி. ராண்டி சார், கலை ப்ரோ செம்மையாக நடிச்சிருக்காரு. தெலுங்கில் வந்து ஸ்ட்ரெயிட் தெலுங்கு ஆக்டர் மாதிரி இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. ராம்ஜோ சார் ஃபார் த லிரிக்ஸ். இந்த பாடல்களோட வெற்றிக்கு எல்லாருக்குமே நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ராம்ஜோ சார் வந்துட்டு தெலுங்கு எல்லா பாட்டுமே எழுதாரு. இங்கே வந்து விஷ்ணு இடவன் அண்ட் விக்கி 2 பேருமே எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ராண்டி சார். லாஸ்ட் 2 திங்ஸ். ஒன் திங் அபவுட் சிவா சார், ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா, எவ்ரி டைம் அவரை மீட் பண்ண முதல்ல அவர் வந்து ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுவார். அது அங்கே வந்து நம்ம பெஸ்ட்டை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வார்மாக இருப்பார். அவர் அவ்வளோ வந்து ஃப்ரீயாக பேசுவார். அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் கொலாபரேட்டிவான எஃபர்ட். நான் வந்து டைரக்டர், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன ஃபீல் பண்ணலாம் அவர்கிட்ட பேசலாம். படத்தை பற்றி, பாட்டை பற்றி எல்லாமே என்னென்ன பேசலாம். அவர் எல்லாமே எடுத்துட்டு நமக்கு அது எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு, ரீசன் கொடுப்பாரு. இல்லைன்னா நம்ம சொன்ன வந்து கேட்டு ஏதாவது மாற்றுவார். ஸோ ஒரு ஆசம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். நீங்கள் படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது தெரியும் அதில் வந்து ஒர்க் போயிருக்குன்னு. என்னன்னா ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது இது எப்படி தான் எடுத்தாங்க, இந்த அண்டர் வாட்டரில் எவ்வளோ நேரம் படத்தில் வந்து ஃபுல் படமே வந்து சி இது எப்படி பாசிபிள், ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம்லேருந்து எப்படி பாசிபிள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது வந்து அவ்வளோ இது ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது. எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கோம்னு தான் சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தாரகனா ஐ திங்க் ஹைதராபாத்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவர் ஒரு என்னோட எனர்ஜியும் பயங்கரமாக மேட்ச் ஆயிடும். ஆக்சுவலி எத்தனை நீங்கள் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவா சார் நான் அவர் மீட் பண்ணும்போது சிவா சாருக்கு தான் கஷ்டம். ஏன்னா அவர் வேற ஒரு எனர்ஜியில் இருப்பார், நான் ஒரு வேற எனர்ஜியில் இருப்பேன். ஸோ சிவா சார் தான் எங்களை எப்பவுமே பேலன்ஸ் பண்ணுவார். அவர் ஒரு சூப்பரான பர்சன். என்கிட்ட எப்பவுமே ரொம்ப உரிமையோட பேசுவார். அவர் இப்போ வெளில சொல்ல முடியாது, அவ்வளோ உரிமையாக பேசுவார். அண்ட் நானும் வந்து அவர் எனக்கு ஒரு அண்ணா மனசார் எனிதிங் ஐ கேன் ஆல்வேஸ் கன்ஃபைட் இன். அண்ட் இந்த படத்தில் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அவர் வந்து ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ணாலும் நம்மளும் ஃபீல் பண்ணுறோம். அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து அவரோட ஃபியூரியோ அவரோட ரேஜை காட்டும்போது நம்மளும் அந்த ஃபியூரியோ அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த படம் தேவரால் எஸ்பெஷலி அது
அது ஒரு புது வேர்ல்டு, அது ஒரு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர், அதை வந்து பயங்கரமா நெயில் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பா வந்து சமயம் ஓரளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு பீயிங் மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாமே ஷூட்டிங் வருவே படம் பார்க்குறாங்க, படம் ஒர்க் பண்றாங்க, ஷூட் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸா பார்க்கறது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஸோ நானும் எங்க டீம் ஒரு 8-10 பாய்ஸ் நாங்கள் தான் படம் பார்க்குறோம். இந்த படம் பார்த்துட்டு ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கண்டிப்பா வந்து ஆல்ரெடி சொல்றாங்க யூஎஸ்ல வந்து இதுல ப்ரீ சேல்ல ஏதோ பயங்கரமா கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட் ஓன்லி இன் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, இந்தியா வந்து நல்லா ஓடணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். they need all your support and thank you, love you all, thanks for coming, thanks அப்படியே வந்து போயிட்டா எப்படி ஒரு 5-10 கொஸ்டின் கொடுத்தாங்க, ஒண்ணு தான் கேட்கணும். உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் டைம் கிடைக்குதா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா வந்து எங்க பார்த்தாலும் சுத்தி வரீங்க. ஒரு இன்டர்வியூல வந்து என்டிஆர் கார் அவர் சொல்லியிருந்தாரு, அணியோட பாடல்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டு ஒரு லாங்குவேஜே கிடையாது, சுத்தி எல்லா இடத்துலயும் அணியோட பாடல்கள் அவரோட மியூசிக் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஹவு டு யூ கெட் த டைம் அண்ட் ஹவு டு யூ கெட் த பெர்ஸ்பெக்டிவ்? ஒவ்வொரு லாங்குவேஜ் போகும், இப்போ தெலுங்குக்கு போகும்போது ஒரு தேவாராக்கு ஒரு மியூசிக் போகும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து கிடைக்குது, அந்த இசை எங்கேருந்து வருது அன்னைக்கு? ஐ திங்க் அதான் அது நீங்க அப்படி கேட்கும் போது தான் அப்படி தோணுது. பட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது நான் கிடையாது, எங்களோட டீமே இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அது எங்க சேம் பேண்ட் தான் ஸ்கூல் காலேஜ்ல இருந்து. ஸோ எங்களோட அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. நாங்கள் ரொம்ப எப்படியே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம், அது நாங்கள் ஃபிலிம்ஸ்க்கு பண்றோம், அவ்வளவுதான். அது முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாம பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஃபிலிம்ஸ்க்கு பண்றோம், அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலி அந்த ரொம்ப பீக் ப்ரெஷர் வரமாக நான் இப்போ சொல்லியிருந்தேன். ரொம்ப பீக் ப்ரெஷர், ஒரு சைட்ல ப்ரொடியூசர் கூட ஒரு சைடு அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் ரொம்பவே ஜாலியா இருப்போம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமா, ரொம்ப கூலா வந்து we have to do our job, let's do our best. ஸோ அது லாஸ்டா எப்போ அது ஃபைனலா வெளில போகணுமோ அது வரைக்கும் அதை நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், அனுப்புவோம். ஸோ தேங்க்யூ டு திஸ் வண்டர்ஃபுல் டீம். அண்ட் தேவராக வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பீன் a wonderful time with everyone. I'm going to miss them for sure. பட் கண்டிப்பாக பார்ட் 2ல வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகணும்னு நம்புறேன். பார்ட் 2ல வந்து சந்திக்கலாம். I think Mr. Janvi, her first film in Telugu as well. Thank you for Chuttamudi and the whole film. Because when I was பேர் இருக்கும்போது அந்த சுத்தமாக அந்த பாட்டில் வந்து என்ன இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் தேங்க்ஸ் டு எவரிபடி ஃபார் கமிங். ஹேவ் எ குட் ஈவினிங். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர் பையன் அவ்வளவு திறமையான ஒருத்தர், முதலே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருக்கு வந்து அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க, கலைக்கு அரசன்ங்கிற மாதிரி, கலையரசன். இஸ் a brilliant actor. I would like கலையரசன் to share a few words with us. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கோன்றது. தேங்க்யூ சிவா சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒர்க் பண்ணுறது, இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப ஹம்பிளாக பயங்கர சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ என்டிஆர் சார் அண்ட் எவ்ரி ஒன். ராண்டி சார், அதான் நம்ம இங்கேருந்து போகும்போது தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே போனேன். ஆனால் அங்கே போனால் எல்லாருமே தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க, என்னால் தெலுங்கு கற்றுக்கவே முடியல. ஸோ நெக்ஸ்ட் படத்தில் தேங்க்யூ அனி ப்ரோ, அனி சார் டார்லிங் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப். லவ் யூ ஆல். பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே அந்த பிரம்மாண்டத்தை வந்து நம்மளுக்கு விஷுவலா கொண்டு வந்து நம்ம ஸ்கிரீன்ல காட்டுற ஒருத்தர் அப்படின்னா வந்து இவரை பேரை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த ஆர்ட் ஒர்க்கும் அந்த ப்ரொடக்ஷனும் எப்படி இருந்தது அப்படின்னு. None other than Sabu Sunil sir, please share a few words with us, sir. For the press and journalists and the media people here, thank you so much for being here. And I think we got a great opportunity working for this film, and I think I should thank Kotar Shiva, the director who had written and directed, for remembering me when he wrote, or after writing I think he thought of me and he gave me a big chance and a big challenge also. And Tarak sir, I think I became a bigger fan after working in this film, because we had worked a film before this, RRR, and Randy has really done justice for the work which I have done, so that he can enhance it better, I know, and he has done that. And Anirudh, as usual, he has given us fantastic music, so that every one of you will enjoy the film with this re-recording also. So I think the lyricist is here, everyone has done their job, and thank you everyone for giving me an opportunity to be a part of this team also. Thank you.
எஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் இவ்வளோ ஒரு பெரிய படைப்பை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு அண்ட் அதை பற்றி அவர் பேசினா ரொம்ப கரெக்டாக இருக்கும். கொரட்டாலா சிவா காரோ அவர்கள் ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ. Thank you, all the media friends, for being here. I just want to thank the entire cast and crew for making Devra so special. And I'm here to seek blessings from Tamil people. I hope they'll love the film and embrace us. Thank you.